இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது. பேபி ப்ளீஸ் பேபி, என்ன வெளியே போக சொல்லாது. உனக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன். உனக்காக தானே நான் சென்னைக்கே வந்தேன். நானும் உனக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிருக்கேன் சாம். நீ அதுக்கெல்லாம் டிஸ்டர்பிங்காவே இல்லை. நீ கிளம்பு. பேபி பேபி ப்ளீஸ் பேபி, இனிமே என்ன நம்பு. என்னால இதுக்கப்புறம் எந்த தப்புமே நடக்காது. சாம், ஜானுவை சமாளிக்கிறதுக்காக தான் நான் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் இந்த மாதிரி விஷயத்துக்கு உன்னை யூஸ் பண்ணிக்க என்ன அலோவ் பண்ண. மற்றபடி இதுல ஒண்ணுமே இல்லை. நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை. அது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது பேபி. நமக்குள்ள இருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் என் அண்ணனுக்கு எதுவும் தெரியாது. கல்யாணம் நின்னு போன கோவத்துலதான் என் அண்ணன் இப்படி எல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். நான் சொல்லி புரிய வைக்கிறேன். ப்ளீஸ் பேபி, இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நான் இங்கே இருக்கேன் பேபி. சாம், நான் இத்தனை நாளா உன் கூட இருக்கேன். எப்பவாவது உனக்கு நான் ஹோப் கொடுத்துருக்கேனா? நீ தான் லவ் பண்றேன்னு சுத்தி சுத்தி வந்த. எனக்காக நீ நிறைய எஃபர்ட் போட்ட. நானும் அதுக்காக உன்னை டேட் பண்ணேன். ஆனா நான் உன்னை எப்பவுமே லவ் பண்ணதே கிடையாது. லவ் பண்ண போறதும் கிடையாது. ஒன்னே இல்ல, என்னால யாரையுமே லவ் பண்ண முடியாது. அதை நீ புரிஞ்சுக்க. எனக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எங்களுக்காக உங்க குடும்பத்தை எதிர்த்து நின்னு நீங்க சண்டை போட்டிருக்கீங்க. உங்களுக்கு தான் என்ன பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்றீங்க? பிடிக்காத ஒருத்தர் கஷ்டப்பட்டா அத ரசிக்கணும், வேடிக்கை பார்க்கணும். ஆனா நீங்க ஹெல்ப் பண்றீங்களே, உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை பாரு தமிழ், நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன். எனக்கு உன் கூட மட்டும்தான் பிரச்சனை. அதுவும் என்னை ஏமாத்தி நீ கல்யாணம் பண்ணல, அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே. அதனால அந்த துரோகத்தை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். ஆனா உங்க அம்மா, உன் தங்கச்சிங்க, அவங்க மேல எனக்கு எப்பவுமே கோவம் வராது. அவங்கள இந்த நிமிஷம் வரைக்கும் என் குடும்பத்துல ஒருத்தவங்கள தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கிட்ட நான் நல்ல விதமா தான் நடந்துட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க யாருமே என்கிட்ட பொய்யான அன்பை காட்டினதே இல்லை. எனக்கு துரோகம் பண்ணதில்லை, ஏமாத்தினதும் இல்லை. அது மட்டும் இல்ல, இசை கூட எனக்கு இருக்கிற பாண்டிங் வேற, இது வேற. ஏன் எதுக்கு என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெளிவா சொல்ல தெரியல. உன் குடும்பம் எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல். அதுவும் இசை ரொம்ப ஸ்பெஷல். ஆனா நீ பண்ண தப்புக்கு நீ சஃபர் ஆகணும், ஆகிதான் ஆகணும். உன்னை நான் கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா உன்னால நான் என் லைஃப்பை தொலைச்சிட்டு நிற்கிறேன்ல, அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். நீ செஞ்ச தப்புக்காக அவங்கள பழி வாங்குறதோ ஒதுக்கி வைக்கிறதோ முட்டாள்தனம். அதை நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன். தேனுகிட்ட பணம் திருநது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? அதான் மாமா, அந்த சம்யுக்தா ஃப்ராட். அவ அண்ணன் பிரேமதான். கேட்க யாரும் இல்லைன்னு ஆடுறாங்க. கேட்க ஆள் இல்லைன்னு ஆடுறாங்கல்ல. என்ன மாமா பண்றது? என் நிலைமை அப்படி. என்ன நிலைமை அப்படி? நான் உங்க மாமன், தாய் மாமன். உங்களுக்கு ஒண்ணு நான் தட்டி கேட்க மாட்டேனா? தமிழ், எனக்கு நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் வெளியே வர்றமா, அப்புறம் இந்த குடும்பத்தையே தலைகீழா புரட்டி போடுறேன். அடேங்க அப்பா, எங்க மாமாக்கு அவ்வளவு தைரியமா? பின்ன எனக்கு என் அம்மா கிட்ட மட்டும்தான் பயம், மத்தபடி யாருக்கும் பயப்பட மாட்டேன். என் அம்மாவை குடும்பத்தோட சேர்த்து வைக்கணும். என் மாப்பிள்ள செல்வத்தை எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். என் பையன் சிபி, அவன் தலையில 4 தட்டு தட்டி உன் கூட அவனை வாழ வைக்கணும். எல்லாத்தையும் சரி பண்ற தமிழ். என் பொண்டாட்டிக்கு அப்புறம் மொத்த ஃபேமிலி நிர்வாகமும் உன் கண்ட்ரோல் தான்.
உனக்கு எதிர அந்த வீட்ல யாரெல்லாம் சதி பண்றாங்கன்னு லிஸ்ட் போட்டு வைமா. அத்தனை பேரையும் நான் கட்டம் கட்டுறேன். நீங்க கண்ணு முழிச்சதும் பெரிய தைரியம் வந்த மாதிரி இருக்கு. எங்க அப்பா என் கூட இருக்கும்போது வரும்ல, அந்த மாதிரி தைரியமா இருக்கு. தாய் மாமன் தகப்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க. நான் உன் அம்மாவையும் என் பொண்ணு மாதிரிதாம்மா வளர்த்தேன். ஆமா, என்ன சொல்ற என் தங்கச்சி? எந்த நேரமும் உங்களை பத்தி தான் பேச்சு. சொன்ன பிளாஷ்பேக்கே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்த போட்டோஸ் இருக்குல்ல, ரொம்ப க்ளோஸா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் மார்பிங் பண்ணி சோஷியல் மீடியால போட்டுருவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, யாரும் என்கிட்ட கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆனா உன் பாட்டி, அவங்க பேர் என்ன? ஜனகாம்பாள். அவங்க சொசைட்டில பெரிய இடத்துல இருக்கிறவங்களாமே. அவங்கள 4 பேர் தப்பாவும் பேசுவாங்க. என்ன பொண்ண வளர்த்துருக்கேன்னு அசிங்கமா பேசுவாங்க. அந்த அவமானத்தை அவங்களால தாங்கவே முடியாதுமா. வினய் வினய், அந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமா பண்ணிடாத. ஐயோ, நான் ஒன்னும் கெட்டவன்லாம் இல்ல. உடனே எல்லாம் போட மாட்டேன். நீ எனக்கு பணம் கொடுக்கலனா எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. பணத்தை ரெடி பண்ணிட்டு கால் பண்றியா? நீ சொல்ற முடிவுல தான் அடுத்து நான் சோஷியல் மீடியால போடுறதா வேணாமான்னு முடிவு பண்ணணும். பாய். ஏய் வினய் 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 வினய், என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல வினய். அவங்க கொடுக்கறது வெறும் பாக்கெட் மணி தான். அதையும் சேர்த்து வைக்கிற பழக்கமே எனக்கு இல்ல. உன் வீட்டுல பணம் இல்லாமலா இருக்கும்? ஏதோ ஒரு பொய்ய சொல்லி பணத்தை பொருட்டு. எவ்வளவு பெரிய பிசினஸ் ஃபேமிலி நீங்க. 10 லட்சத்துக்கே இப்படி அழுதுட்டு இருக்க. 10 லட்சம் பணமா இல்ல குடும்பமானமானு நீயே முடிவு பண்ணிக்கோ. பாய். வினய் வினய் வினய், ஐயோ, 10 லட்சத்துக்கு இப்ப நான் எங்க போவேன்? வர்ஷினி, என்ன பண்ற? உன் கையில எப்படி இவ்ளோ பணம்? இவ்ளோ நாளா சின்ன சின்னதா பொய் சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப வீட்லயே பணம் திருடுற அளவுக்கு வந்துட்டியா? உன்னை எல்லாரும் எவ்வளவு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் வர்ஷினி நீ இப்படி பண்ற? உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எதுக்கு உனக்கு இவ்ளோ பணம்? இல்ல தமிழ், அது இது எனக்கு. உண்மையை சொல்லு. வீட்டுக்கு தெரியாம இவ்ளோ பணத்தை நீ எடுத்திருக்கேனா, இது ஏதோ தப்பான விஷயத்துக்கு தான் நீ யூஸ் பண்ண போறன்னு அர்த்தம். என்ன பண்ண போற சொல்லு. சத்தியமா இல்ல தமிழ். என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு அவசரமா பணம் தேவைப்படுது. அவ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. அதான். ஃப்ரெண்டுக்கா? ஃப்ரெண்டுக்கு எதுக்கு இவ்ளோ பணம்? ஆமா, அது காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு தான். அவங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம் போல, அதான் என்கிட்ட கேட்டா. பொய் சொல்றேன்னு நல்லா தெரியுது. இந்த பணத்தை எங்க எடுத்தியோ அதே இடத்துல போய் வச்சிரு.